என் பையன் என்ன தப்பு பண்ணா? அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனை பார்த்து கேட்பாங்களா? உங்க அப்பா பொண்ணை வச்சு பிசினஸ் பண்றான்னு கேட்டனால ஒத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்களா? முதல்ல சினிமாவில் வந்து வாய்ப்புகளை இல்லாம வயசாகி கலவன் ஐயா நான் இதுக்கு வந்தேன் மக்கள் பணி செய்யறதுக்கு. நல்லா இருக்கும்போது தானே வந்தேன். ரோபாங்கிற படத்துல 3வது சம்பளம் பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது வந்தேன். என்னுடைய பிறந்தாளன் அன்றைக்கு என்னுடைய படத்தை போட்டு நான் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டேன், இவருக்கு கண்ணீர் அஞ்சலி என்று என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு அனுப்புகிறார்கள். குத்துப்பாடல்களை போட்டு நடனமாடியதாகவும் துணை நடிகைகளை வைத்து விபச்சாரம் செய்ததாகவும் என் மீது கருத்து சுதந்திரங்கள் பரப்பப்படுகிறது. நான் சமுதாயவாதி தான், சமுதாய ரீதியாகத்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு சின்னம்மா அவர்கள் தான் சிபாரிசு செய்தார்கள். போட்டி போட்ட மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் கீழ்த்தரமாக என்னை விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்கள் சமீபத்திலே வலைதளங்களில் எதிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனாலும் ஒரு சின்னம்மா, அடுத்து பன்னீர்செல்வம், அடுத்து கருணாஸ், இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கணும். நம்ம ஒரு ஒப்புக்கு சப்பான்லாம் ஒரு விஷயத்தை பேசக்கூடாது, பேசுறத தீர்க்கமா பேசணும். இதுல பொய் எல்லாம் கிடையாது, பித்தலாட்டம் கிடையாது. இவ்வளவு கீழ்த்தரமாலாம் நீங்க வந்து சோசியல் மீடியாக்களை வச்சுக்கிட்டா கருத்து சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக என் மனைவி என்ன தப்பு பண்ணா? என் பொண்ணு என்ன தப்பு பண்ணா? என் பையன் என்ன தப்பு பண்ணா? அவன் ஸ்கூலுக்கு போகும்போது அவனை பார்த்து கேட்பாங்களா? உங்க அப்பா பொண்ணை வச்சு பிசினஸ் பண்றான்னு கேட்டனால ஒத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்களா? முதல்ல கல்வியோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியல, அந்த உரிமை சீர் அதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. என்ன 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 இருக்கு? நான் நல்லது செய்யணும்னு வந்தேன். நான் நடி என்னன்னு நான் ஃபீல்ட் அவுட் ஐயா வந்தேன். இங்க சினிமாவில் வந்து வாய்ப்புகளை இல்லாம வயசாகி கலவன் ஐயா நான் இதுக்கு வந்தேன் மக்கள் பணி செய்யறதுக்கு. நல்லா இருக்கும்போது தானே வந்தேன். ரோபாங்கிற படத்துல 3வது சம்பளம் பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கும் போது வந்தேன். நேற்று முன்பு தினம் என்னுடைய பிறந்த நாள். என்னுடைய பிறந்த நாளை அம்மாவினுடைய இந்த நிகழ்வு நடந்ததினால் நான் அதை கொண்டாடவில்லை. எந்த பகுதிகளிலும் எந்த மாவட்டத்திலும் நான் கொண்டாடவில்லை. அந்த நிலையில் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு என்னுடைய படத்தை போட்டு நான் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டேன், இவருக்கு கண்ணீர் அஞ்சலி என்று என்னுடைய மனைவிக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு அனுப்புகிறார்கள். கடந்த கூவத்தூரிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வளாகத்திலே அங்கே அடக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும், அப்படி இருந்த அந்த இடத்திலே கருணாசாகிய நான் அந்த இடத்திலே குத்துப்பாடல்களை போட்டு நடனமாடியதாகவும் துணை நடிகைகளை வைத்து விபச்சாரம் செய்ததாகவும் என் மீது கருத்து சுதந்திரங்கள் பரப்பப்படுகிறது. என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், கடந்த 16 ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்கிறேன். இந்த 16 ஆண்டு கால சினிமா துறையிலே எந்த ஒரு பத்திரிகைகளிலும் சின்ன ஒரு விமர்சனங்கள் கூட என்னை பற்றி ஒரு கிசுகிசு வராத ஒரு நடிகனாக 17 ஆண்டுகளாக என்னை பற்றி ஒரு கிசுகிசு கூட வராத ஒரு நடிகனாக வாழ்ந்தவன் நான். என்னை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சனம் செய்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் அத்தனை பேருமே சமுதாய ரீதியாகத்தான் என்னை தாக்குகிறார்கள். ஜாதியின் அடிப்படையிலே தான் என்னை வீழ்த்து நினைக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 314 சமுதாய மக்கள் இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நான் சமுதாயவாதி தான், நான் அரசியல்வாதி அல்ல. நான் சமுதாயவாதி தான். சமுதாய ரீதியாகத்தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு சின்னம்மா அவர்கள் தான் சிபாரிசு செய்தார்கள். ஒரு தோழமை கட்சியினுடைய தர்மம் என்ன? ஒரு கட்சியினுடைய தலைமை அதிக பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நான் இரட்டை இலை சின்னத்திலே இருந்து வாக்களித்து வெற்றி பெற்றவர். இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு பெற்று வெற்றி பெற்ற நான் அந்த தலைமைக்கும் அம்மா அவர்களுடைய அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும், மக்களுக்கான நலத்திட்டங்கள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அந்த கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ, அந்த பெருமையான சட்டமன்ற உறுப்பினர்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த தலைமைக்கு விசுவாசமாக இருப்பதுதான் ஒரு தோழமை கட்சியினுடைய தர்மம் என்று நான் நினைக்கிறேன். அந்த நிலைப்பாட்டிலே தான் நான் உறுதியாக இருந்தேன். நான் விலை போகவில்லை, சோழ போகவில்லை. இது போன்ற கீழ்த்தரமான செயல்களை செய்து வாழ வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. உழைப்பவனே உயர்ந்தவன் என்று புரட்சித் தலைவர் கையெழுத்திடும் போது கையெழுத்திடுவார். அப்படி உழைப்பை நம்பக்கூடியவன் நான். உழைப்பு இந்த இடத்திற்கு வந்தவன் நான். என்னை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் கீழ்த்தரமாக என்னை விமர்சனம் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதற்காகத்தான் கமிஷன் அவர்களிடத்திலே நான் என்னை திட்டமிட்டு என்னுடைய புகழுக்கும் களங்கத்திற்கு விளைவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே திட்டமிட்டு
ஜாதிய ரீதியான தாக்குதல்களை தொடர்கின்றவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் நான் கமிஷனர் அவர்களிடத்தில் ஆதாரப்பூர்வமாக இங்கே நான் அவருக்கு என்னுடைய விண்ணப்பத்தை வைத்திருக்கிறேன். அதே நேரத்தில் தொகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் அதிருப்தியிலே இருக்கிறார்கள். தொகுதிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல முடியாது, போக முடியாது, கோபமாக இருக்கிறார்கள் என்று ஒரு பொய்யான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த இடத்திலே உங்கள் வாயிலாக மக்களிடத்திலே கேட்பது ஒன்றே ஒன்றுதான். என்னுடைய திருவாரூர் தொகுதியிலே 2,86,644 பேர் வாக்காளர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழமை வேட்பாளராக போட்டியிட்ட எனக்கு 76,000 வாக்குகள். எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேரும், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடாது, கருணாஸ் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு எதிராக வாக்களித்த வாக்கு 1,15,000 மேல். வாக்கு அளிக்காதவர்களுடைய வாக்கு 80,000 பேர். நன்றாக யோசித்து பாருங்கள். 1,15,000 80,000 பேர் வாக்கே போடவில்லை. ஒரு நீதிபதி கூட சமீபத்தில் ஓட்டு போடாத உனக்கு கேள்வி கேட்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உண்மைதானே? அந்த வகையிலே 2 லட்சம் பேர் திருவாரூர் தொகுதியிலே இந்த கருணாசுக்கும் நான் போட்டியிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரானவர்கள். உண்மையா இல்லையா? ஏற்கனவே 7 லட்சம் பேர் அந்த தொகுதியை எதிராகத்தான் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி வரக்கூடாது, இரட்டை இலட்சியம் வெற்றி பெறக்கூடாது, கருணா சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க கூடாது என்று சொல்லி 2 லட்சம் பேர் ஏற்கனவே இருக்கிறார்கள். எனக்கு வெறும் 76,786 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய்யான செய்திகளை கைது செய்து நான் உணர்வோடும் உண்மையோடும் இந்த மக்களை பார்த்து கேட்பது. இந்த உலகத்திலேயே மிக மிக பெரிய பாவம் என்பது பொய் சொல்வது. பொய்யை விட மிகப்பெரிய பாவம் கிடையாது. அந்த பாவத்தை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். சில விஷக்கிருமிகள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் பலிகளாகிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லக்கூடிய தைரியம் மிக்கவன் தான் நான் எதை என்ற இடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் நான் நேரடியாக சொல்லுவேன். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தாடியோடு கொட்டி வைத்து நான் என்றைக்கோ கொடுத்த ஒரு பேட்டியினுடைய போட்டோவை வைத்து எந்த விதமான குரல் வடிவம் இல்லாமல், ரெக்கார்டிங் இல்லாமல், விஷுவல்ஸ் இல்லாமல் அதை ஒருவர் டைப் செய்கிறார். போட்டி போட்ட மக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, எம்எல்ஏக்களாகி நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்றெல்லாம் நான் கருத்து சொல்லியதாக சொல்லுகிறார்கள். ஆகவே மக்களே, என் மொழி சார்ந்த மக்களே, இனம் சார்ந்த மக்களே, உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்வது, எதுவாக இருந்தாலும் எந்த கருத்தாக இருந்தாலும் நேரடியாக சொல்லக்கூடியவனால் நான் அப்படித்தான் வளர்க்கப்பட்டேன், மார்க்கப்பட்டேன். ஆகவே என் சம்பந்தமான பொய்யான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நானே நேரடியாக சொல்லுவேன். அதே நேரத்தில் என்னை நம்பி 76,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். நான் சமுதாயவாதிதான். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதன் காரணமாக நான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவாதிதான். அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நான் நன்றி உடையவனாக இருப்பேன் என்று சொல்லிதான் அந்த அம்மாவிடத்தில் இந்த அங்கீகாரத்தை வாங்கினேன். என்னிடத்தில் என்ன தகுதி இருந்தது? என் சமூகத்தை சார்ந்தவர்களை என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்கவில்லை. அவர்களை என்னை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். எதற்காக நான் வந்தேன்? ஒரு நடிகனாக எல்லோருக்கும் பொதுவானவனாக இருந்த நான் பசும்பொன் தேவர் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் வந்தேனே தவிர இந்த ஜாதியை சொல்லி அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வரவில்லை. அதே நேரத்தில் எந்த ஒரு நிலையில் நான் மாற்று சமுதாயத்திற்கு எதிரானவனும் இல்லை. ஆனால் என்னை ஏன் இப்படி விமர்சனம் செய்து, என்னை ஏன் இப்படி அதிகமாக துஷ்பிரயோகம் செய்து என்னுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிறீர்கள் என்று மட்டும்தான் என்னுடைய கேள்வி. அதாவது 234 சட்டமன்ற உறுப்பினர்களிலே நடிகனாக இருக்கக்கூடிய நான் ஒருவன் தான். வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினர்களை மக்களுக்கு பரிச்சயமானவர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சமீபத்திலே வலைதளங்களில் எதிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனாலும் ஒரு சின்னம்மா, அடுத்து பன்னீர்செல்வம், அடுத்து கருணாஸ், நீங்கள் பார்த்தீர்களே ஆனாலும் புரியும். ஆக இது முழுக்க திட்டமிட்டு என்னுடைய வளர்ச்சி நான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய இரங்கல் தீர்மானம் சட்டமன்றத்திலே வாசித்த பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொடுத்த இந்த அங்கீகாரம், கல்லர் மறவர் கணத்தவர் அகமுடையோரை பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலே, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலிலே சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துத்தான் இந்த அமைப்பை நான் உருவாக்கினேன். அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்வார்கள் என்று நம்பினேன். இன்றைக்கு அவர்கள் இல்லை. எதை நோக்கி நான் வந்தேனோ, எதை என்னுடைய பயணமாக எடுத்துக்கொண்டேனோ அது எனக்கு நடக்குமா என்கின்ற ஐயப்பாடு வந்துவிட்டது. அந்த அம்மா தந்த இந்த அதிகாரம் எனக்கு தேவையா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவன் நான்.
இந்த சட்டமன்ற பதவியவே வேண்டாம் என்று அன்றைக்கே முடிவெடுத்தவன் நான். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முன்னிலையில் சட்டமன்றத்திலே கன்னி பேச்சிலே ஜல்லிக்கட்டுக்காக பேசியவன் நான்.